ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து கொடுத்தது, அதாவது நியூ இயர்க்குரிய அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு கீழே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த 2050 கீழே மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் பிலோ வந்து செல் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ எகெயின் மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் அந்த ஜூனில் வந்து பை ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் நடக்குது. மார்க்கெட் டவுன் சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ஏடிபி நியூஸ் இருந்துச்சு, என்எஃப்பி நியூஸ் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8:30க்கு வந்து நம்மளோட யூஎஸ் நியூஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இன்னுமே சைட்வே மார்க்கெட்டாக தான் இன்னுமே இருக்குது. கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கலை. பட் மார்க்கெட்டில் போத் சைட், அதாவது டவுன் சைட்டும் பை சைட்டும் வந்து மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹை நியூ லோ வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு மந்த். அதாவது பார்த்தீங்கன்னா 2024 மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் முடியக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ கண்டினியூஸாக புல்லிஷ் 3 மந்த்தாக. ஸோ இந்த மந்த் வந்து மார்க்கெட்டில் மேபி இந்த 2034 இல்லாட்டி 2030க்கு பிலோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மந்த் வைஸ்னு சொல்லப்போனால் மந்தில் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு முக்கியமான ஜூன். ஸோ இந்த ஜூனை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். 2064. ஸோ நீங்கள் வந்து 2064 இல்லாட்டி 2065 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கு டவுன் சைட்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த லோ வந்து கட்டாயம் தேவை. 2024 நீங்கள் வந்து 25 இல்லாட்டி 24 எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அப்ராக்ஸாக 24 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனுக்குள்ளே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ப்ரீவியஸாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜூனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எதுவும் கட்டாயம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இந்த மார்க்கெட்டை வந்து இந்த ஜூனை 2034 35 வருது, நீங்கள் 34 எடுங்க. ஸோ 34 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கக்குள்ள மந்த்லி சார்ட்டில் கட்டாயம் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கக்குள்ள, ஸோ இதை வந்து ஒரு ரெக்டார் கேண்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறோம். நம்ம கண்டினியூவாக நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து 19,20,900 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி சார்ட் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து புல்லிஷ் கொடுத்த மார்க்கெட்டில் 3 வீக்ஸாக கொடுத்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த வீக்லி வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை விட மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து 2050க்கு பிலோ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ஒரு கீ ஜோன். ஸோ ப்ரீவியஸாக பேசுகிற ஒரு கீ ஜோன் தான் இந்த 2050. நீங்கள் 52 இல்லாட்டி 50 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நான் வந்து 50 எடுக்கிறேன். நீங்கள் பெட்டர் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பார்க்குறவங்க வந்து 50 வந்து எடுத்துக்கிறங்க. 50, 52 வந்து எடுத்துக்கிறங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு கீ ஜோன் தான். இந்த ஜோனுக்குள்ளே இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலாம், பை ஓப்பன் ஆகும். கீ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கக்குள்ள மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு ஒரு அப்டேட் நம்ம பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நம்மளுக்கு நேற்று, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஸாக வந்து ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோஜி. ஸோ எகெயின் மார்க்கெட் க்ளோஸ் வச்சதும் ஒரு டோஜி தான். ஸோ இதுலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு டவுன் சைட் வரதுக்குரிய ரீசன் இருக்குது. என்ன காரணம்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 2040க்கு பிலோ இன்ட்ராடேயில் 2040க்கு பிலோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருந்தா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இது கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல, பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அபோவ் இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனும் கட்டாயம் உங்களுக்கு தேவை. நான் இதை வந்து ஒரு பிளாக் கலர் லைன் கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கல. நான் இதில் வந்து நோட் பண்ணிக்கிறேன் டே க்ளோஸ்னு 2014 நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு.
ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடில் கொடுத்துக்குவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃபார்வர்ட் சார்ட் போய்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் சார்ட்னு பார்க்கக்குள்ள நமக்கு இது வந்து இந்த ஜூன் கிடைச்சது, நமக்கு இந்த டவுன் கிடைச்சது வந்து NFC நியூஸ் நேரம் வந்து டவுன். ஸோ இது நியூஸ் டைமுக்குரிய அப்டேட்டுக்கு பிறகு வந்து டவுன். ஸோ எகெயின் நம்மளுக்கு 8:30க்கு பிறந்த இருந்த நியூஸ் வந்து ஸோ அந்த நியூஸையும் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நமக்கு PMI நியூஸ் அது. ஸோ PMI நியூஸ் டைம் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் வந்து ஹை வந்துட்டு இந்த ஜூன்லேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு என்ன நடந்திருக்கு, இதில் ஒரு லோ, இதில் ஒரு ஹை கிடச்சிருக்கு. பட் லோவை விட ஹை கொஞ்சம் டீப்பாக கிடச்சிருக்கு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இந்த ஜூனில் ரீச் பண்ணிவிட்டு எகெயின் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது 4 ஹவர் சார்ட்டுக்குரிய அப்டேட். ஸோ நீங்கள் 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கிறீங்க. 4 ஹவர் சார்ட்டில் வந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த ஜோனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இது கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜூனில் இருக்குது. இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட் எந்த சைடில் போக போகுதுன்னு. ஒன்று இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆகணும், அப்படி இல்லை மார்க்கெட் இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ இது 2 ஆப்ஷன் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்ம இனி எங்கே பை எடுக்க போகிறோம், எங்கே செல் எடுக்க போகிறோம்னு நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நான் வந்து 1 ஹவர் சார்ட் பார்த்துக்குவோம். ஸோ அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். 1 ஹவர் சார்ட்டில் வந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன்னு சொல்ல போனால் நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். பட் ஸோ ஒரு கன்ஃபார்ம்னு இல்லை, சும்மா நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இப்போதைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. இதை மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் வந்து கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணுறன்னு ஒரு ரூல்ஸ் இல்லை. உங்களுக்கு பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனை நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இந்த 2050க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். நான் 2050 விட 52 எதிர்பார்க்குறேன். 52 எதிர்பார்த்தா இந்த ஜூனில் நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ தூரம் ஒரு ஷார்ட் பை. ஸோ அந்த பைக்கு பிறகு இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் வந்து நம்மளுக்கு கட்டாயம் இந்த ஜூன் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. 2077 என்ன ரீசன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல பெண்டிங். ஸோ ஆல்ரெடி இந்த பெண்டிங் வந்து மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. தேர்ட் டைம் வரக்குள்ள இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டாயம் நல்ல ஒரு டீப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ அது மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கறது இனி மார்க்கெட் வந்து கரெக்டான வேல மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே ஹாலிடே. ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு இனி எல்லா மார்க்கெட்டுமே ஓப்பன். ஸோ இனி கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு வேலையோ இல்லாட்டி கரெக்டான ஒரு மார்க்கெட் ஒரு ஜூன்லையோ நம்ம போக போகிறோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தோம், நீங்கள் இந்த வீக் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், என்எஃப்டி டேட்டாவுக்கு பிறகு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு. ஸோ டேட்டாஸ் கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சிருந்தாலும் 2 சைட்டுமே மார்க்கெட் நமக்கு நேற்றுமே மிக்ஸ் டேட்டா தான் போத் சைட். ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ட்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் மந்த் வைஸில். ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் டவுன் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த டவுனுக்கு முன்னுக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் பை ஆப்ஷன்.
ஸோ அந்த ஜோனை விட்டு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணால் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி 4 ஹவர் சார்ட் கட்டாயம் பாருங்கள், இல்லாட்டி 1 ஹவர் சார்ட் 2 ஹவர்ஸ் சார்ட் பாருங்கள். இதுக்கு மேலே கரெக்டாக பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் திரும்ப வருது, இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் டே க்ளோஸ் இருக்குது 2240, இதுக்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டரான செல் ஆப்ஷன் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது, இந்த 2030. ஸோ அப்ராக்ஸாக வந்து 2030 கீழே தான் நல்ல ஒரு செல். ஸோ சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஷார்ட் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு கீழே எடுக்கலாம். நம்ம வந்து இந்த ஜோனுக்கு கீழே எடுக்கலாம். வேணா நான் இந்த ஜோனையும் இப்போதைக்கு நோட் பண்ணுறேன், நீங்கள் இதையும் பார்த்துக்கிறங்க. நான் வந்து 2030 எடுக்கிறேன் கொஞ்சம் டீப்பாக. ஸோ வேணா அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2030 பிலோ நமக்கு க்ளோஸ் வச்சால் நீங்கள் கட்டாயம் வந்து 4 ஹவர் சார்ட் பாருங்கள், டே சார்ட் பாருங்கள், அதே மாதிரி 1 ஹவர் பாருங்கள். இதில் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சால் கட்டாயம் ஒரு நல்ல டீப் ரெட் கலர் கேண்டில் இருக்கணும். எகெயின் லாங் செல் வரலாம். அப்படி வந்தால் 2020, 2015, அது பிறகு 2000, அப்புறம் 1980 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இதுக்கு கீழே. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் நடக்க போது, மார்க்கெட்டில் இந்த சைட் பிரேக் அவுட் நடந்தால் இதுக்கு மேலே ஒரு பை. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் இங்கே போகணும், இதை பிரேக் அவுட் பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், திரும்ப மார்க்கெட் மேலே போகணும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு டீப் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியும் இல்லை மார்க்கெட்டில் இங்கே திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, திரும்ப மேலே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல் பெண்டிங். ஸோ இப்போதைக்கு செல்லுக்கு ஒரு அப்டேட் நான் கொடுக்கல, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். இல்லாட்டி மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனதுக்கு பிறகு நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். இது நடக்கணும். அப்போ மேலே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனால் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்குது. இது பி. ஸோ ஏயும் பி நடக்கலை, மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது? சி ஆப்ஷன். இல்லாட்டி நீங்கள் வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ எக்ஸ். ஸோ சி ஆப்ஷன் வந்து இதில் கொஷன் மார்க் தான், ஏன்னா இதில் பார்ப்போம் இந்த ஜூனில் வந்து ஏதாவது செல் கிடைக்குதா, இல்லாட்டி இந்த ஜூனில் செல் கிடைக்குதான்னு. ஸோ இதுலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ், பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. சிபிஐ நியூஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். சிபிஐ நியூஸ் இருக்குது, பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அது 2 தான் மெயின் நியூஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக வேல ரன்னிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ கீ ஜோன்னா நீங்கள் இந்த கீ ஜோன் எடுத்துக்கிறங்க. நான் ஆல்ரெடி சொன்ன கீ ஜோன் தான். நம்ம ஃபிபனாச்சி பார்க்கல, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். என்ன காரணம்னா மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு வேல போனதுக்கு பிறகு தான் டெக்னிக்கல் ரீதியான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஜோன்னு சொல்ல போனால் இப்போதைக்கு 2050 எடுத்துக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த 2050 யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஆஃப்டர் 5:30 இல்லாட்டி 6 PM பிறகு லைவ் அப்டேட் வரும். நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்.